வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. மச்சா சூப்பர்ரா. என்னது அதான் தெர்மாமீட்டர் போட்டோவா? ஆமா தெர்மாமீட்டர் இருக்குமா? என்னவா சும்மா இல்லடா அந்த தெர்மாமீட்டர் வச்சு என்ன பண்ணலாம்னா பிக்சல்ல கூட சென்சார் தான் வச்சாங்க. இவங்க நிஜமாவே மெர்க்குரிலாம் வச்சு ரியல் டைம் தெர்மாமீட்டர் ரியலா வெயில்ல போனா வெடிச்சிடும். இல்ல போனே நீ கேம் ஆடிட்டே இருந்தா அதுவே ரியல் டெம்பரேச்சர் சொல்லுமா. அப்படியே அந்த ரெட் கிட்ட போயிடுச்சுன்னா நீ உஷாராயிடணும். நம்ம டெம்பரேச்சர் கண்ணே தேவையில்ல. அதான் அதே மாதிரி இந்த போனை தூக்கி வேற போன் மேல இப்படி வச்சிருந்தோம் நீ டெஸ்ட் பண்றதுக்கு இதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படியே. என்ன ஏதோ பண்றாங்கன்னு தெரியும். பிரைமரி ஃபோக்கஸ். அதுக்கப்புறமா அந்த ஐபிஎல் எல்லாம் வச்சு இதை போடுறாங்களே, யூசிங் த கலர்ஸ் டெல் யுவர் ஃபேவரட் ஐபிஎல் டீம் திஸ் சீசன் அப்படின்ட்டு சமாளிக்கிறது. அதான் எல்லோவும் ப்ளூவா என்னதுன்னு பார்த்தா சிஎஸ்கேவும் எம்ஐயும். ஸோ எப்படியும் வந்து ரெண்டு பேர் இதுலயும் போட்டு அப்படியே ஏமாத்திரலாம்னு பாக்குறாங்க. ஆர்சிபி ரெண்டு அது ரத்தம் தான் வரும். எப்போ லான்ச் தெரியலையே, சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அதை மட்டும் சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. இல்ல இப்போ ஒரு பிளாக்ஷிப் போனுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி லிமிடெட் எடிஷன் விட்டா பரவாயில்ல. இது ரொம்ப சுமாரான போன். இதை எதுக்கு இவ்வளவு ஹைப் ஏத்தி விட்டுக்கிட்டு இல்லடா விற்க மாட்டேங்குதுடா. ஒரு மொமெண்டம் ஜெனரேட் ஆச்சு, அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அதனால இப்ப கலர் கலரா பேக் கொடுத்து சரி இது எப்படியுமே அது அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 1 லட்சம் வித்துருக்கு. ஈஸியா இது. கேஸ் மட்டும் மாத்தணும் அவ்வளவுதானே. ஆமா பேக் டோர் மட்டும் மாத்தணும். உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் போன் இன்னொரு ஒரு இதுல வந்திருக்கு, வீகன் லெதர் வரி. இததான் யூஸ் பண்ணணும் ரொம்ப நாளா கத்துன்னு இருக்கிறேன் நானு. F55. ஆமா என்னடே M50 யூஸ் பண்ணி வாழ்க்கை வருது பத்திரா. இதுக்கு M55 என்ன டிஃபரன்ஸ்? இதுல வந்து லெதர் பேக்குங்க, ஹீட் அவ்வளவு தெரியலங்க அப்படின்றாங்க. M50 ஹீட் ஆகாது வச்சா உனதான் தெரியும்ல, வெளில தெரியாது. அது தெரியாது, அதோட சுத்தமா தெரியாது. நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஹீட் சுத்தமா தெரியவே தெரியாது. ஏன்னா லெதர் பேக் இருக்கு. அது கரெக்டுங்க. ஆக்சுவலா லெதர் பேக் இருக்கு, அதனால ஹீட் தெரியாதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா ஆப்பும் காட்டி கொடுத்துரும். கேமரா ஆப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெளியில அவுட்டோர் போனா 30 செகண்ட்ஸ், இன்டோர்ல எடுத்தா 2 மினிட்ஸ். அதோட ஃப்ரீபி பாத்தீங்களா இல்லையா? என்னது சார்? கேலக்ஸி ஃபிட் 3 வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 45 வாட் சார்ஜர் வந்து 499க்கு வாங்கலாம். அது சூப்பர். அந்த 55 வாங்குறவங்களுக்கு வெறும் சார்ஜிங் பிரிக்கா இல்ல அந்த 6 அடி கேபிளாங்கறத? கேபிள்லாம் கிடையாது, வெறும் சார்ஜர் மட்டும் தான் இருக்கு. யூசுவலா சார்ஜர் வாங்கினா சார்ஜர் மட்டும் தான் கொடுப்பாங்க. அவங்க சைட்ல வாங்கின வச்சா நானு 3499ல ஆக்சுவல் பிரைஸ். அதுக்கு 6 ஃபீட் கேபிளும் கூட வரும், C2C கேபிள். இப்போ தனியா சார்ஜர் மட்டும் மாதிரி விக்கலையா இல்ல அந்த ஆப்ஷன் இருக்கா? அந்த 45 வாட் சார்ஜரே அந்த கேபிளோட தான் இருந்தது எப்பயுமே. அப்போ ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஆனா இவங்க இந்த போட்டோல போட்டிருக்கிறது வந்து வெறும் சார்ஜர் மட்டும் தான் போட்டுறாங்க, கேபிள் போடல. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, நீ கொடுத்தால அந்த டார்க் சார்ஜர் ஒன்று 65 வாட் பிடி, அதுல வந்து அந்த C2C கேபிள மாட்டி வச்சிட்டேன். 65 வாட் பிடி, 6 அடி நீளம். ஆனா இதுல கேபிள் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா 45 வாட் அந்த பவர்ஃபுல் இந்த 5 ஆம்ஸ் கேபிள் தான் கொடுப்பாங்க. அந்த போனுக்கு இந்த போனுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனா சில போனுக்குலாம் வந்து இதுதான் கொடுக்குறாங்க, S24K கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கு 25 வாட் தான் சப்போர்ட் இருக்கு. அது எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அதை கொடுக்கறது இல்லை. நிலைமையை பத்தியா? S23 S24 எல்லாம் கேட்டா 25 வாட்டுங்க. 25,000 ரூபாய்க்கு வாங்க போற F55 எது கேட்டா 45 வாட். 25,000. இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 27,000. பேங்க் ஆஃபர் போட்டா தான் 25,000. இல்ல 25,000க்கு இப்ப என்னென்ன போன்ல இருக்குன்னு பாக்கும்போது பேங்க் ஆஃபர் போட்டா GT Poco F 26,000 இப்படிலாம் வரும்போது என்னடா பண்றது? F6 Phone 2A இருக்கு. அது இப்ப அவுடேட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு புது வெர்ஷன். அப்டேட் ஆக ஆக அப்படியே வேற ஒரு மாடல் இல்ல நானே ஓட்டிப்பேன். இல்ல பசங்க கிட்ட கலர் வாட்டர் கலர் இருக்கு. என்னது பொன்னரை எடுத்து மேல ஊத்தி விட்டேன்னா என் கருப்பு கலருக்கு மஞ்சளா மாற போகுது. அப்படி சொல்றீங்களா? இன்னும் கூட ஒரு சில விஷயம் பண்ணலாம். as a sheet இது வந்து அவ்வளவுதான். அதோட கலர்ஸ் பாத்தீங்களா இல்லையா? அதோட கலர் பாத்தீங்களா இல்லையா? 55 ஆப்ரிகாட் கிரஷ் ரெய்சின் பிளாக். ஆப்ரிகாட் கிரஷ் ரெய்சின் காரமாத்தமா பேசுறேன். என்ன ஆப்ரிகா? ஆப்ரிகா கிரஷா, அதுக்கு ஏதோ ஒரு கலர் ஆப்ரிகாட். இது வந்து ஆப்ரிகாட். பெரிய ஆப்ரிகாட் நவாப். ஒரு ஆப்ரிகாட் கலர்ல தான் எல்லாத்தையும் வாங்குவாரு. என்னடா இது? அடுத்தது Xiaomi 14 CV. அந்த சைனா லான்ச் தமிழ்ல ஒரு பேய் படம்ல சிவி, அத பத்தி கொஞ்ச நேரம் பேசலாமா? படம் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து அந்த Xiaomi வந்து CV சீரிஸ்ல சைனால மட்டும் தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா இப்போ வந்து இந்தியால வந்து அவங்களோட CV சீரிஸ் கொண்டு வர போறாங்க. லேட்டஸ்ட் Gen 3 தான் இருக்கு. ஆனா 30,000 ரூபாய்க்குலாம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா வந்து இது வந்து கேமரா சென்ட்ரிக் போன். ஆனா சுடாதா இது? ஏன்னா Poco F6 நீ யூஸ் பண்றல, எப்படி இருக்கு உனக்கு? அது வார்ம்னஸ் லைட்டா ஃபீல் ஆகுதா? இல்லையா? எனக்கு சொன்னா வார்ம்னஸ் ஃபீல் ஆச்சுடா. நீங்க யூஸ் பண்ற ஆப்புக்கு வந்து ஒரு 100 70 ஆப் வச்சிருப்பீங்க. 50 GB
இல்ல அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய போனாச்சேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால சொல்றேன் லைட்டா. ஆனா SOT 5 மணி நேரம் நீங்க பண்ற யூஸ் பண்ற ஆப்புக்கு ஹீட் ஆகும். சரி 5 மணி நேரம் SOT வந்திருக்கானா. ஸோ இதில் வந்து லைக்கா ஆப்டிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு மெயின் கேமரா, அது தவிர போர்ட்ரேட் கேமரா இருக்குது, அல்ட்ரா வைடு, அது வந்து 50 MP போர்ட்ரேட் கேமரா இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் சினிமேட்டிக் செல்ஃபிஸ் அப்படின்னு போட்டு 32 MP + 32 MP டியூவல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இதில் 4K வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இருக்கு. போக்கோ F6ல அதெல்லாம் இல்ல, 4K வீடியோ ரெக்கார்டிங்லாம். 1.5K 128 AMOLED. இது வந்து மோஸ்ட்லி போக்கோ F6 மாதிரியே தான் இருக்கும். ஆனா ஸ்லீக் டிசைன் பாருங்க, 7.6 mm தான் வந்து திக்னஸ் இருக்குமா. பிரச்சனை இப்போ என்ன மொபைல் வெர்ஷன் ஏதோ குண்டா இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேட்டரி பெருசாக்கணும் அப்படின்ட்டு ஸ்லைட்டாக திக்கர் ஆகிடுவாங்க. ஸோ அண்டர் 8 mmனாலே தின் ஃபோனாக தான் இப்போ இருக்குது. ஸோ அது தவிர கலர்ஸ், இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் வேறு வீகன் லெதர் பேக் மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. இந்த ப்ளூ கலர்லாம் வந்து பிளாக் கலர், அப்புறம் மாச்சா க்ரீன் வந்து டியூவல் கலர். நான் ஒரு நார்மலு, இன்னும் கொஞ்சம் வீகன், இந்த மாதிரி டியூவல் கலர் இருக்குது. அது தவிர ஷேடோ பிளாக் கலரும் இருக்குது. பேட்ரி வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி சின்ன பேட்டரி தான், 4700 mAh பேட்டரி. சார்ஜிங்கும் 600 watt தான். ஸோ இது வந்து போக்கோ F6 GTயோட கம்பேர் பண்ணாதீங்க, இந்த போக்கோ F6ஓட கம்பேர் பண்ணாதீங்க, ரியல்மியோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ப்ரைஸிங் 40,000 above இருக்கும் அப்படின்ட்டு. அப்படியா? ஏன்னா இது அவங்களோட அதான் Xiaomi 14 சீரீஸ்னாலே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தானே, அதோட ஒரு சீப்பர் மாடல் மாதிரி. ஆனால் சூப்பராக இருக்கும். கேமரா தான் மெயின், கேமரா சென்ட்ரிக் தான் இது. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். 8H Gen 3 பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இதுலயும் அந்த வேரியபிள் டெலிஃபோட்டோலாம் இருக்குமா? வேரியபிள் டெலிஃபோட்டோ கிடையாது, வெறும் 50 MP 25 mm போர்ட்ரேட் கேமரா அவ்வளவுதான் இருக்கு. மோஸ்ட்லி நத்திங் ஃபோன் 3 பத்தி தெரிஞ்சதா? நத்திங் ஃபோன் 3 நல்ல அப்டேட் ஆன நேரத்துல இந்த 8 Gen 3 கொண்டு வந்து 8S அதான் சொல்றேன், அப்டேட் ஆன நேரத்துல 8S Gen 4 வந்துரும். அப்போ வந்து நத்திங் ஃபோன் 3 விட்டு மார்க்கெட்டிங் இப்ப கொடுத்துட்டு இருப்பா. டேய் நல்லா தானே இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஷோ நல்லா இருக்கும்டா, மக்களுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் கால் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நீ வா வச்ச. அடுத்தது சந்தோஷம். ரியல்மி நார்சோ N65 இதுக்கு முன்னாடி லான்ச் ஆச்சு இந்த ரியல்மி போனு. அதே வந்து நார்சோ வேற ஒரு இதுல வந்து அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல வந்து 64GB மாடல் கிடையாது, 4GB 128GB இருந்தா ஸ்டார்டிங். ஸோ அதனால வந்து 11,500 1000 rupees டிஸ்கவுண்ட் போட்டா 10,500 இதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 6GB 128GB மாடல் இருக்கு. அது எல்லாமே அதே தான் சொல்ல மாட்டேன். அதே Dimensity 6300 தான் இருக்கு. அதே HD+ 120Hz ஸ்க்ரீன் தான் இருக்கு. ஸோ அதே 50 MP கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமரா, 3.5 watt ஜாக், இது எல்லாமே இருக்கு. 5000 mAh பேட்டரி, 15 watt ஃபாஸ்ட் சார்ஜ். எல்லாமே அதே தான் இருக்கு. கம்மி காசுக்கு 50 dB ANC எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்களோட சீரீஸ் வந்து டால்பி தெரியுமா? அது தெரியலையே. 11 mm டீப் பாஸ் இருக்குமா, போட்டோட சிக்னேச்சர் சவுண்டு, டால்பி ஆடியோ, ஸ்பேஷியல் சவுண்டு, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு. மிமி யாரோ டியூனிங் ஏதோ இதுக்கு முன்னாடி யாரோ டியூன் பண்ணியிருந்தாங்கல்ல, இவங்க கம்பெனில தான் இருக்கும். இவங்க கம்பெனியா? ஆமா, இல்ல OnePlus யாரோ டியூன் பை மிமி. OnePlus தான் இல்ல நத்திங் இல்ல யாரோ டியூன் நத்திங் வந்து மிமி இதுதானடா, டீனேஜ் இன்ஜினியர்ஸ் தானே. டிசைன் தான் இல்ல, அந்த ஆடியோ டியூனிங் பை மிமின்ட்டு இதுக்கு முன்னாடி போட்டுருந்தாங்க. மிமி ஆடியோ டியூனிங் யாரோ இதுக்கு முன்னாடி அப்படியே மிமின் போடுறான். நத்திங் மிமின் போட்டனா வரப்போகுது. ஸோ அது தவிர 50 மணி நேரம் பேட்டரி லைஃபும் போட்டிருக்கு. ஸோ இன்டெலிஜென்ட் ANC அப் டு 50GB தானே மிமி. நத்திங் 8000 ரூபாய்க்கு மிமின்னு சொல்லி மொக்கையானதை லான்ச் பண்ணி கேஸ்க்கு சரியா மூட மாட்டேங்குது. அப்படியே மூட ட்ரை பண்ணா உடஞ்சிருக்கு. இவன் பாரு அசால்ட்டா எவ்வளவு ஒரு படம். மிமி மாசு நான் கேள்விப்பட்டேன். இனிமே சரி யாரு அது சொல்லு, அது யாரு, எந்த கண்ட்ரி, என்ன இதுன்ட்டு முதல் நியூஸ் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணா வரப்போகுது. விக்கிபீடியால இருக்கும்டா நீ யாருக்கு அது நியூஸ் முடிச்சு விட்டா நம்ம சொல்லிடலாம். என்னது 4000 ரூபாய் டாப் அண்டா? ஆமா, 2 மாடல் இருக்கான், ஒன்னு 3000 ஒன்னு 4000. இந்த டாப் எண்ட்ல வந்து அதான் 50 dB ANC அதெல்லாம் வந்துருக்கு. இன்னொன்னு வந்து 35 dB ANC அப்படின்ட்டு இருக்கு. என்ன இது ஜெர்மன் வெர்ஷன், ஒன்னும் பிரச்சனை. ஜெர்மன். ஆமா, ரைட். TCL நிறைய 4K டிவிஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணிருக்காங்க. QLED டிவி, நார்மல் LED டிவி, இந்த மாதிரி எக்கச்சக்கம். யார் பிராண்ட் அம்பாசிடர் பார்த்தியா இல்லையா? ரோஹித் சர்மாவா? ரோஹித் சர்மா தான் அதோட பிராண்ட் அம்பாசிடர் இந்த TCLக்கு. ஏன் இதுக்கு அவ்வளவு ஹிட்டா இருக்க மாட்டா?
3x கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ 16% லெஸ் எனர்ஜி. 3 இயர்ஸ் கான்ட்ராஸ்டா? 3x நார்மல். இதை கம்பேர் பண்ணும்போது 3 வருஷம் MEMC டெக்னாலஜி இருக்கு. அதனால வந்து மூவிங் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அடுத்தது டிஎல்ஜி ஸ்மூத்தர் கேமிங்க்கு வந்து டிஎல்ஜி இருக்கு. தனியா வந்து அவங்களோட ஓன் AIPQ ப்ராசஸர் அதுதான் வந்து யூஸ் பண்றாங்க. கிளாஸா இருக்கும். அப்போ கிளாஸா இருக்கும். 55 இன்ச்சு, 65 இன்ச்சு, 75 இன்ச்சு. அது தவிர ப்ரோல வந்து 43 இன்ச்சு, 50 இன்ச்சு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. முன்னாடி அடிச்சிருக்காங்களா TCL? எல்லாம் ஒரே கம்பெனி தான் நினைக்கிறேன். என்னதான் கிரீன் ஸ்கிரீன் ப்ளூ ஸ்கிரீன்லாம் வச்சாலும் நம்ம மக்கள் வந்து பின்னாடி டிவி வேணும்னு ஒரு சிலர் கமெண்ட் போடுறாங்க. ஒரு 75 இன்ச்சு கொடுத்தான்னு வையே, நியூஸ் நல்லா பெருசா தெளிவா தெரியும். இல்ல பேசாம 2 டிவி கொடுத்தா ஃபுல்லா பேக் சைடு ஃபுல்லா அப்படியே ஒட்டி வச்சிடலாமே. நம்ம நியூஸ் இதுல எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி 4 ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கும். அதாவது ஸ்கிரீன்ல அப்படியே ஒட்ட வச்சு இது பண்ணி மர்ம நபரான விக்கி மதுரவாயில் அருகே கடத்தி செல்லப்பட்டா நீதான் அதை கடத்திட்டு போயிட்டாரு. கடத்திட்டு போயிட்டா. அடுத்த QLED டிவிஸ் HLG டால்பி விஷன் 415 inch பீக் பிரைட்னஸ், டால்பி அட்மாஸ் கூட இருக்கு. 2GB RAM, 32GB ஸ்டோரேஜ் இருக்கு. நார்மல் இதுல வந்து FHD மாடல் இருக்கு. 32 inch FHD மாடல் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் பிரைஸ் FHD மாடலுக்கு வந்து 16,000. ஓகே. அதுக்கப்புறம் 34,000 இருக்கு, 43,000, அதுக்கடுத்து 47,000. நிறைய கேட்டகரிஸ்ல வந்து அந்த P755 இருக்குல்ல. ஆமா, அப்படின்னா 75 இன்ச்சா? அதுல மாடல் நம்பர் தான் அது. அதுலயே நிறைய மாடல்ஸ் அதுலயே நிறைய இருக்கும். ஓகே. எதுக்கு கேட்டனா அப்ப 75 இன்ச் 34,000 ரூபாய்க்கு TCL கேப்பபிள். ஸ்டார்டிங் பிரைஸ் தான். ஆனா டிவில QLED அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ப்ளே இருக்கும். QLED இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோனி இருக்கும். சாம்சங் மாதிரி வெறும் டிஸ்ப்ளே. சோனி அவங்களோட ULT சீரிஸ் அத வந்து ஸ்பீக்கர்ஸ், ஹெட்போன்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நிறைய UTL டவர், அப்புறம் ஃபீல்டு 7, ஃபீல்டு 1, நாய்ஸ் கேன்சலிங் வந்து ULT வேற. ULT அப்படின்னு நிறைய கேட்டகரியில் வந்து இதில் வந்து 360 டிகிரி பார்ட்டி சவுண்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, கரியோகே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெக்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆனால் எங்களோட ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தேன். ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட்டு 11,000. இது வந்து இந்த ஃபீல்டு 1 ஸ்பீக்கரு. அதுக்கு அடுத்தது ஃபீல்டு 7 வந்து 40,000. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் வந்து 90,000. அந்த டாப் அண்ட் ஸ்பீக்கர். இங்கிலீஷ் படத்துலலாம் வில்லன் கிளைமேக்ஸ்ல ஒரு டப்பா மாதிரி எடுத்துட்டு வருவான்ல ஊரை காலி பண்றதுக்கு, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது குண்டுக்கு பதில் வச்சிருவாங்க. இதுல ஃபுல் சவுண்ட்ல வச்ச உடனே எல்லாருக்கும் காதுல வந்து வலியும். பில்டிங் லைட் இது அவங்களோட டாப் அண்ட் அந்த பெரிய இதோட சீப்பர் மாடல் மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கே இது சீப்பர் மாடல் தான். இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து அவங்களோட ஹை எண்ட் மாடலோட சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருக்குமாடா? Honor 200 தூக்கி போடுங்க பாருங்க. நேத்தி தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது இந்தியாவில் வேற டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க வரும்ட்டு. பாத்தீங்களா? நான் முதல்ல Honor 200 லைட் தான் இந்தியாவுக்கு வரும்னு நினைச்சேன். அப்புறம் இவங்க வந்து Honor 200 செய்து போட்டு அந்த கேமரா இதை வந்து இது பண்ணிருக்காங்க. இல்ல இவங்க நல்ல போன் இது வரைக்கும் எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா விடலடா. இந்தியாவில விடல. ஆமா. ஆனா சைனால நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவில கொண்டு வரோன்ட்டு இந்த Honor 90 இருக்குல்ல, அதோட சக்சஸர் அப்படின்னு தான் இந்தியாவில கொண்டு வராங்க. நமக்கு வரது 200 ப்ரோவா? நமக்கு தெரியல எது வரும் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி 200 தான் வரும்னு சொல்றாங்க. ப்ரோ வருமான்னு 200 ப்ரோனா 16GB RAM 512GB 1TB கூட இருக்கு டாப் எண்ட். ஓ 12GB இருக்கு, 16GB இருக்கு. 2.5 cm மேக்ரோ வச்சா 2.5 ரெண்டுத்துலயுமே வந்து இதெல்லாம் இருக்கு. ஸோ மெயினா என்ன சேஞ்சுன்னா இந்த 200ல வந்து 6.7 inch கொஞ்சம் கர்வ்டு தான், 4 sided கர்வ்டு கிடையாது. அது தவிர ரெசல்யூஷன் கொஞ்சம் ஸ்லைட்டா மாறுது. ஆனால் ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 இந்த 200. ஆனால் இதில் வந்து ப்ரோவில் வந்து கொஞ்சம் 4 sided கர்வ்டு, ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 8S Gen 3 இருக்கு. கேமராவில் பாருங்க, சென்சார் வந்து IMX 906 ஒரு சென்சார் யூஸ் பண்றாங்க இதுல. அதே 12MP அல்ட்ரா வைடு, 50MP 2.5x போர்ட்ரேட், அந்த அல்ட்ரா வைட்ல வந்து 2.5 cm மேக்ரோ அதெல்லாம் இருக்கு. 50MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. இந்த ப்ரோ மாடல்ல வந்து உங்களுக்கு ஆம்னிவிஷன் பெரிய சென்சார் 1/1.3 inch சென்சார் அது யூஸ் பண்றாங்க. ஃப்ரண்ட்ல வந்து 3D டெப்த் கேமரா இருக்கு, டியூவல் கேமரா ஃப்ரண்ட். ஓகே ஓகே. ஸோ அதுதான் வந்து மெயின் ஹைலைட்டாக இருக்குது. மற்றபடி எதுவுமே சேஞ்ச் இல்லை. அதே 5200 mAh பேட்டரி, 100W ஃபாஸ்ட் சார்ஜிங். ப்ரோவில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது, 6W வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது அப்படின்னு போட்டு. ஸோ இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணால் இப்போ சைனாலே ப்ரைஸ் அதிகம் தான், ஓவர் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 30,000க்குலாம் வேறு லெவலில் ஸ்பெக்ஸ் இருக்குது.
ஆனால் என்ன மற்ற இதெல்லாம் வந்து கேமரா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ யார்கிட்டையுமே இந்த மாதிரி 50 MB போர்ட்ரேட்டு இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மைதான். ஃப்ரண்ட் கேமராவும் 50 MB அந்த மாதிரிலாம் இல்லை. இருக்கு இப்போதைக்கு இந்த அளவுக்கு இல்லை. V30 Pro இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இல்லை. இது சைனாவில் V30 Pro விலை அதிகம் தானே கொஞ்சம். கரெக்டு தான். அடுத்து இது வந்து இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரம் வந்து டீசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் தட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ கேமராஸ் தட் அமேஸ். ஆக்சுவலா இந்த தடவை என்ன பண்ண போறோம்? தட் அமேஸ் கரும்பு வெட்ட போறோம் இது வச்சு. ஏன்? ஆமா 200க்கு தான் 200 Pro 4 கரும்பு அட் டைம். ஆனா இது இந்த மாதிரிலாம் இவங்க எதுவும் சொல்லி சைனால என்னது வச்சா இந்த பில்டு குவாலிட்டி அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லல. வெறும் கேமரா மோஸ்ட்லி இதுவும் கேமரா தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அப்ப ஏதாவது கேமரா வச்சு ஏதாவது பண்ணுவாங்க. கேமரா வச்சு சர்ஜரி கேமரா அப்படின்னு போட்டு ஏதாவது பண்ணுவாங்க. ஆமாடா அந்த மேக்ரோ கேமரா வச்சு பார்த்தனா எந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல சின்ன பிளாக் இருக்கு ஹார்ட்ல கண்டுபிடிச்சி. ஆமா கேமரா வாயில விட்டு நெஞ்ச கிழிச்சு அப்படி பார்ப்பாங்க. மேக்ரோ 2.5ல பார்ப்பாங்க. அடுத்தது மோட்டோ G85 அதோட ரெண்டர்ஸ்லாம் வந்து ரிவீல் ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு வந்து அப்படியே அந்த ஃபியூஷன் அதே மாதிரி தான் இருக்கு. H50 ஃபியூஷனு அந்த டிசைன் மாதிரியே தான் இருக்கு. ஸோ இது வந்து 50 MB கேமரா அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ மெயின் கேமரா வந்து 50 MB. அதோட கர்வ்டு POLED இருக்கும். டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும். ஆனால் 3.5 மாடல் ஜாக் இதில் தூக்கிட்டாங்க. G84 இருந்துச்சு 3.5. ஸோ இதில் வந்து இதையும் தூக்கிட்டாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இதோட ப்ராசஸர் வந்து ஒரு வியர்டான ப்ராசஸர் தான் இருக்குது. Adreno 619 வந்து 695 எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 695 இருக்காது. Snapdragon 4 Gen 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளோட நேமிங் ஸ்கீம் இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா 696 ரைட் 69 அத முடிச்சிட்டாங்களே. இப்போ வந்து 6 Gen 5 Gen கிடையாது 4 Gen அப்புறம் 7 Gen. இப்போ 7 Genல போட முடியாது இது. அப்புறம் 6 Genக்கு வந்து ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கும் போட்டுருக்கு. அதனால 4 Genன்னு போட்டு இது வந்து 695 பெட்டருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. இப்போ 6 Gen 1 இருக்கு. மோஸ்ட்லி 6 Gen 1ஓட பெட்டரா இருக்குமா தெரியலையே. சரி அடுத்து ரியல்மி GTயோட பாக்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. பெரிய போனே ஒக்க இதுல இந்த ஹைப் வேற இருக்கு. ஏஐ ஃபீச்சர்ஸோட வருதாமே. நெக்ஸ்ட் ஏஐ அதுலயே ஏஐன்னு போட்டுருந்தாங்க. அப்டேட்ல வருது அப்படின்னு போட்டுருந்தாங்க GT60க்கு. ஸோ இதுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸோட வரும். அந்த ஈவெண்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 8S Gen 3 இல்ல 8 Gen 3 இருக்கும் இல்லையா? மோஸ்ட்லி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. 8S Gen 3 இல்ல 8 Gen 3 தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்ட்டு. அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்க. ஏஐ நைட் விஷன், என்ஹான்ஸ்டு நைட் ஃபோட்டோகிராஃபி, ஏஐ ஸ்மார்ட் லூப், கருமெல்லாம் ஆல்ரெடி எல்லா ஃபோன்லயும் வந்துருச்சு. ஏஐ ஸ்மார்ட் ரிமூவல், ஏஐ ஸ்மார்ட் சர்ச், கூகுள் சர்ச் சிமிலர் டு கூகுள் சர்ச், கூகுள் சர்க்கிள் சர்ச். போதும் நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து ரெட்மி பேட் ப்ரோவோட 5G வெர்ஷன் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லது. ஸோ இது வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு, யூரோப்லையும் லான்ச் ஆயிடுச்சு. யூரோப்பில் வந்து $300 சம்திங்கு, சைனாவில் வந்து பயங்கரமாக காம்படேட்டிவ் ப்ரைஸிங் தான் இருக்குது. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து 5G இதோட 5G வெர்ஷன் மோஸ்ட்லி அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்கும். 2.5K LCD ஸ்க்ரீன் இருக்கும், 7S Gen 2 இருக்கும், மற்ற அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்கும். ஆனால் 5G மாடல் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஜூன்ல வந்து எக்ஸ்பெக்டட். ஸ்பெக் நல்லா இருக்கு. அடுத்தது வோடாஃபோன் ஐடியா கேரண்டி ப்ரோக்ராம் ப்ரீபெய்ட் யூசருக்கு 130 GB எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக வோடாஃபோன் யூசர்ஸ்லாம் இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்ல யூஸ்ஃபுல் ஃபீச்சர் அப்படின்ட்டு. ஆமா 10 GB தராங்களா மாசம் மாசம். அது என்னன்னா நீங்க இதை முடிச்சு எக்ஸ்ட்ரா 10 GB உங்களோட டெய்லி கோட்டை முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த 10 GBல இருந்து இது பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தராங்க. நீங்க $239 மினிமம் ரீசார்ஜ் பண்ணியிருந்தா ஆனால் வந்து இந்த 10 GB அப்படி மாசம் மாசம் பண்ண மாட்டேங்கிறான். வோடாஃபோனு இருக்கணும், உயிர் ஊசலாடுது. வோடாஃபோன்ல 5G அங்கே இல்லை. இதில் போட்டாங்க பாரு, இது 4G 5G ரெண்டுத்துக்குமே இது இருக்கு அப்படின்னு. 5G எங்க இருக்கு 5G? வோடாஃபோன்ல ஃபோன்ல இருக்குல்ல 5G. இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு வந்து, ஆனால் 1 இயர் பேக்லாம் போட்டவங்களுக்கு இது கிடையாது. ஸோ இது வந்து எலிஜிபிள் கஸ்டமர்ஸ் வந்து 12199 அப்படின்னு டயல் பண்ணால், இல்லைன்னா வந்து *199 இல்லைன்னா *199 ஆஷா வந்து *199 அது போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை ஆக்டிவேட் பண்ணால் தான் இது கிடைக்கும். ஆக்டிவேட் பண்ணாதவங்களுக்கு இந்த இதெல்லாம் ஒன்றும் வராது. ஸோ இது வந்து லிமிடெட் பீரியடாக என்னன்னு தெரியல.
இப்போதைக்கு ஒன்றும் போடல, எப்போ முடியும் இந்த ஆஃபர். சரி, அதை எப்படி ஆனால் இது தமிழ்நாட்டிலலாம் இருக்கு. கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், நார்த் ஈஸ்ட், ஒரிசா இந்த சர்க்கிள்லாம் இந்த அப்ளிகபிள் இல்லை இந்த ஆஃபர். ஓ, சில ஸ்டேட்ஸ்லையும் அப்ளிகபிள் இல்லை. சரி, இவங்க அதை எப்படி முடிக்கிறதுன்னு மட்டும் நீ சொல்லு. DxO இருக்கா, ஓப்போ Find X1 Ultra இது வந்து குளோபல் லான்ச்சே ஆகலை. ஆனால் இந்த ஃபோன் வந்து DxO மார்க்கோட ஐ கம்ஃபர்ட் டிஸ்பிளே லேபிள் அப்படின்ட்டு சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்கு அப்படின்றது. எதுக்குடா ஐ கம்ஃபர்ட் டிஸ்பிளே லேபிளா? ஃப்ளிக்கர் லிமிடேஷனா, அதுக்கப்புறம் மினிமம் பிரைட்னஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குமா, 2 nits வரைக்கும் போகுதான். அடுத்தது ப்ளூ லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான், இதுதான் பெஸ்ட்டாக இருக்கான். ப்ளூ லைட் எமிஷன்லேயே வந்து ரொம்ப கம்மியான இது இருக்கு, அந்த அளவுக்கு கண்ணுக்கு பாதிப்பு இல்லையா. கலர் கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டாக இருக்கா இந்த டிஸ்பிளேல. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து சர்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்களாம். இதெல்லாம் கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி தான் இருக்கு, காசு கொடுத்தா கின்னஸ் ரெக்கார்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவைஸ் டு மீட் DxO மார்க்ஸ் ஐ கம்ஃபர்ட் டிஸ்பிளே த்ரெஷ்ஹோல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. குட் அப்படின்னு போட்டிருக்குமா. 2024 கோல்டு டிஸ்பிளேவா, கோல்டு டிஸ்பிளேவா சரி. மொத்தம் இந்த ஃபோன் வந்து நல்ல ஃபோன் தாங்க. பில்டு குவாலிட்டி, எஸ்பெக்ட், பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. டிஸ்பிளே எல்லாமே ஓகே தான். கொஞ்சமா ஒரு ரேட் தெரியுமான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நிஜத்துல எனக்கு என்னமோ விவோக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு தோணுது. விவோல அது என்னது X100 அல்ட்ரா வந்தா தெரியும். டைரக்ட் காம்படிஷன் ஆல்ரெடி சைனால போட்டிருப்பாங்க. அல்ட்ரா ஆமா, அல்ட்ரா நல்லா இருக்கு. ஓப்போ இது போட்டு ஓப்போல வேரியபிள் லென்ஸ்லாம் இல்லை வச்சா. விவோட்ட வேரியபிள் அதுவும் 7 இண்டிவிஜுவல் லென்ஸ் வந்து மூவ் ஆகும். ஷாமில கூட 3 இருக்கும், அது மூவ் ஆகும். விவோல ஒரு லென்ஸா மூவ் ஆகுது, பயங்கரமா இருக்கு. 4 லென்ஸ் மூவ் ஆகிற மாதிரி நான் ஒன்று கொண்டு வரோம். ஆல்ரெடி இருக்கு, சாம்சங்ல இருக்கு. அப்போ 5 லென்ஸ் மூவ் ஆகும். 5 இருந்தா 5 மூவ் ஆகும், சாம்சங்ல இருக்கு. ஆமா, நாங்க கொண்டு வரோம். டேய் அது என்னன்னு சொல்றேன், என்னது ஆட்டோ ஃபோக்கஸ் வேலை செய்யாம கேமரா போலார் ஆயிடும், இஷ்டத்துக்கு மூவ் ஆகும். அது சாம்சங் இல்ல, இல்ல நத்திங் இல்ல, 6 கேமரா ஒன்னு மூவ் ஆகும். கேமரா மூவ் ஆகுமா? இல்ல அங்க 2 கேமரா வச்சு என்ன பண்றீங்கன்னு கேட்டா இன்னும் பதில் தெரியல. இல்ல ஸ்ப்ரிங் அவுட் விட்டுறாங்க, அது அப்படியே மூவ் ஆகி மாடுலர் கேமரா கரெக்டா இருக்குடா. இந்த பைக்கர்ஸ் கம்யூனிட்டி இருக்கும் தெரியுமா, என்னென்னமோ மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த லாரியில மாட்டுறதெல்லாம் எடுத்து அதை மாட்டி அப்படியே ஆடிட்டு இருக்கும் ஸ்ப்ரிங். அந்த மாதிரி கேமரா வெளில அப்படி தொங்கிட்டு இருக்கும். மாடுலர் கேமரா அது மாடு மிதிச்ச போன் மாதிரி தான் இருக்கும். டெக்னாலஜிலாம் இன்னும் உங்களுக்கு தெரியல, நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் தான். சரி, கூகுள் ஆப்ல மிரண்டுருவாங்க எங்க டெக்னாலஜியை பார்த்து. கரெக்ட் ரைட்டே. இதெல்லாம் தான் நியூஸ் அண்ட் வேசியல் நியூஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் பார்க்கலாம். பாய்.